கைஸ் வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம வந்து டாப் ரேட்டட் கேம்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்லேயே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம தலைவன் சப்வே சர்ஃபர்ஸ் கடந்த எப்போ ரிலீஸ் ஆச்சு தெரியுமா? 20 செப்டம்பர் 2012 ரிலீஸ் ஆனது. இப்போ எப்படி இருக்கு பாரு, 1 பில்லியனா? எவ்வளோடா? 100 crore ப்ளஸ் டவுன்லோட்ஸ் அப்படின்னா 10 பில்லியன் கிட்டயா? வா கைஸ், அப்படின்னா பார்த்துக்கோங்க கைஸ். செகண்டில் ஹையஸ்ட் சம்பாதிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வேறு யாருமே இல்லை, GTA 5 தான். இல்லை போல. தேர்ட் பெஸ்ட் கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதான் கைஸ் சொல்லுவேன். செம்ம கைஸ், இந்த கேம் தான் மேடம். நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம் தெரியுமா? டாப்பா எப்படி மைன்கிராஃப்ட் நம்ம தலைவன் அப்படி எடுத்துருக்காங்க கைஸ். எல்லாம் 5 crore ப்ளஸ் டவுன்லோட்ஸு. அதுவும் எவ்வளோ பேர் இப்போ புதுசாக மைன்கிராஃப்ட் ட்ரையல் வந்துடுச்சு. எப்போ வந்துச்சு இது 261 MB. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா என்ன தெரியாது பேர்னா ரோப்ளாக்ஸ். நான் கூட இப்போ விளையாடி தான் இருக்கேன். இப்போ பாருங்க நடடிவான அணைக்கான கிளம்பு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேம் சொல்ல போகிறேன். அது என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த கேம் தான் கேஸ் விளையாட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நான் போகிறீங்க மனுஷங்களா நீங்களா? ஒரு வாட்டி சொன்னா அறிவில்ல. நீங்களாம் ஒரு தாய் குலம். அதுக்கு எந்த வகையிலாச்சும் தகுதி இருக்கா உங்களுக்கு? வீட்டுல சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை சரி பண்ற இடத்துல இருந்துக்கிட்டு கைஸ் ஒரு கேமை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன். ரோப்ளாக்ஸ் கிளிக் பண்ணிட்டல, அதனால் 99 nights இந்த ஃபாரஸ்ட் இறக்கிட்டேன். எப்போ ரோப்ளாக்ஸ் இல்லாமல்னு கேட்டிங்கன்னா அப்படி தான். சர்வர் அதை இருக்கீங்களாடா? சர்வர் வா வா. என்னடா பயண்டா? வந்துச்சா? வந்துச்சு. ஓ ஹேங் ஆகுது கைஸ். எப்படா அதுக்குள்ள 2 கண்டுபிடிச்சிட்டீங்க? கிளம்பு. பயந்து ஓடி வந்து உண்மை
எதுக்குடா இப்ப அவனை போட்டு அடிக்கிற? அப்படி என்ன தப்பு பண்ணா? அவன் என்ன தப்பு பண்ணாலும் தெரியாமதான் உங்க பையனுக்கு அவசரமா இந்த துளசியை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா? உன்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இந்த ராஸ்கல் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருப்பா. இப்படி எந்த கேள்வியும் கேட்காம வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. இந்த வேடிக்கை பார்த்து சும்மா இருக்கணுமா? சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். தயவு செஞ்சு என் கூட வாங்க சார். ஆனந்தி, நீ பயப்படாத, நான் இருக்கேன். என்ன அவனுக்கு மறைக்கிறீங்க? நீங்க எந்த ஆர்டர் பண்ணுவீங்க அதை கேட்க யாரும் இல்ல நினைச்சீங்களா? ஆனந்திக்கு நான் இருக்கேன். ஆனந்தி தான் என் உயிர். அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டு நான் தான் நம்ப மாட்டேன். அது தெரியுமா உங்களுக்கு? சார், இவ்வளவு பார்த்தா சந்தேகப்படுறீங்க. நாங்க இன்னைக்கு தப்பு பண்ணிருப்போம்னு நம்புறீங்களா? அது நான் உன்னை நம்புறேன், ஆனா இவனை நம்ப மாட்டேன். சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி உனக்கே தெரியாம இவன் தான் உன்னை ஏதோ பண்ணிருக்கான். அன்னைக்கு நான் சந்தேகப்படாம இவனை நம்பினதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனாலதான் இன்னைக்கு பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. தம்பி, பார்த்து பேசு. என் பிள்ளைங்களை நான் அப்படி வளர்க்கல. இந்த கதையை வேற யார்கிட்ட போய் சொல்லுங்க. இனிமே நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. சார், நடந்த உண்மை என்னன்னு தெரியாம மாமா மேல பழி போட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஆனந்தி, இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் மாமா இல்லைன்னு ஆனந்திக்கே தெரியும். உங்க கம்பெனி ஃபங்க்ஷன்ல தான் ஏதோ நடந்திருக்குன்னு ஆனந்தியே சொல்றாங்க. கம்பெனி ஃபங்க்ஷன்ல ஆனந்திக்கு இது நடந்திருக்க சான்ஸே இல்ல. அப்படியே நடந்து இதுக்கு காரணம் இவனாதான் இருந்திருக்கணும். துரோகி. சரி, ஆனந்தி இருக்கும்போது முயற்சி பண்ண சமாளிச்சாங்க. நீங்க எவ்வளவு வேணா அடிச்சுவாங்க, வேணும் கூட போடுங்க சார். ஆனா அவனுக்கு துரோகம் பண்ண மட்டும் சொல்லாதீங்க. இருமா வரேன். இன்னும் நான் அவனை சின்னக்கிறீங்க, நானும் பார்த்துட்டேங்கிறேன். ஒரு ஒரு I think it's going to be ₹60 கோடி மோசடி வழக்கில் அடுத்தடுத்து சிக்கும் பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் மும்பை போலீசாரிடம் அளித்த பரபரப்பு வாக்குமூலம் என்ன? மதுரையில் கூலிப்படையை ஏவி தொழிலதிபரை வெட்டிக் கொன்ற நண்பர் மகனை தொழிலில் பார்ட்னராக சேர்க்க மறுத்ததால் கொண்டுவிட்டு நாடகமாடியவர் சிக்கியது எப்படி? hello there. இது வந்துட்டமா மாமா, அதோ வந்துட்டமா, இருமா. ஐயோ, இது வேற ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு மூக்கெல்லாம் அடைக்கல எனக்கு. Italy Sangam Christian Sale, Valley TV Diwali.
கல்யாணம் பண்ணி வைங்க. இல்ல மனுஷனாவே இருக்க மாட்டேன். தம்பி, சும்மா எங்களை குறை சொல்லாத. ஆனந்திக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு கல்யாணத்துல தெரிஞ்சதும் நானும் என் புள்ளைய சந்தேகப்பட்டேன். ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி இவன் காரணம் இல்லைன்னு இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் என் பிள்ளைக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன்.